குறள் கூறும் அறம். அழுக்காராமை என்ற அதிகாரம் கூறும் அறம் கண்ட நாம் இனி வெஃகாமை ஃப்ரீடம் ஃப்ரம் கிரீடு என்ற அதிகாரத்தை பார்ப்போம். பிறர் பொருளை கவர விரும்பாமை, பேராசை கொள்ளாமை என்பதே வெஃகாமை எனப்படும். பிறர்க்குரிய பொருளை மனதாலும் ஆசைப்படக்கூடாது என்ற அறத்தை கூறும் அதிகாரம் இது. நல்வழியில் பிறர் தேடிய பொருளை கவர நினைத்தால் அப்படி நினைப்பவனின் குடியும் கெடும், குற்றமும் பெருகும் என்று பிறர் பொருளை கவருவதால் வரும் தீமையை கூற ஆரம்பிக்கிறார் வள்ளுவர். நடுவு இன்றி நன்பொருள் வெஃகின் குடிபொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் என்பதால் பிறர் பொருளை கவர்வதால் கிடைக்கும் பயனை விரும்பி பழிச்செயலை செய்ய மாட்டார் என்கிறார். அதோடு சமுதாய இன்பத்தில் நாட்டம் கொண்டவர் தம் தன்னல இன்பத்திற்காக அறம் அல்லாதவற்றை செய்ய மாட்டார் என்றும் கூறி, ஐம்புலன்களையும் வென்று தெளிந்த அறிவுடையவர் பொருள் இல்லையே என்று பிறருடைய பொருளை கவர நினைக்க மாட்டார் என்பதை இளம் என்று வெஃகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் என்று இக்குறளில் கூறியதோடு, பிறர் பொருளை விரும்பி தீய செயல்களை ஒருவர் செய்தால் அவர் பெற்ற கூறிய அறிவால் பயன் ஒன்றும் இல்லை என்கிறார். எனவே அருளை விரும்பி அதன் வழி செய்பவர் பிறர் பொருளை விரும்பி பொல்லாதன செய்ய நினைத்த அளவிலேயே கெட்டு அழிவர் என்று உறுதியோடு உரைக்கிறார் வள்ளுவர். பிறர் பொருளை கவர்வதால் கிடைக்கும் வளர்ச்சியை விரும்பக்கூடாது என்றும் அதனால் கிடைக்கும் பயன் மதிப்பிற்கு உரியதும் ஆகாது என்றும் கூறி, அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் என்று ஒருவருடைய செல்வம் குறையாதிருக்க வேண்டுமாயின் அவர் பிறர் பொருளை கவர நினைக்காமல் இருப்பதே சிறந்தது என்கிறார். அறவழியில் நின்று பிறர் பொருளை கவர விரும்பாத அறிவுடையவன் திறமைக்கு தக்கவாறு செல்வம் தானாகவே சேருமாம். அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும், திறனறிந்து ஆங்கே திரு. அதனால் பின் விளைவை கருதாமல் பிறர் பொருளை கவர கருதினால் அது அழிவை தரும் என்றும், பிறர் பொருளை கவர நினையாத பெருமித உணர்வு உயர்வை தரும் என்றும் பலனை கூறி முடிக்கிறார் வள்ளுவர். பிறர் பொருளை கவர்ந்து அறவழியிலிருந்து விழுந்து பட்டவர்கள் பட்டியலில் ஒரு சிலரை இங்கு காணவிருக்கிறோம். முதலில் வருவது அசுரராஜனான மகாபலி சக்கரவர்த்தி. இவன் தேவர்களையெல்லாம் வென்று உலகுக்கும் அரசனானான். இவனின் குரு சுக்கராச்சாரியார். இவர் விஸ்வஜித் என்ற யாகத்தை செய்து அந்த யாக குண்டத்திலிருந்து வில், அம்பரா துணி என்ற விதவிதமான ஆயுதங்களும் கவசங்களும் வெளிவர அதனை பலி சக்கரவர்த்தியிடம் தர அவனும் அதனை வைத்துக்கொண்டு தேவலோகத்தை அபகரித்தான். இந்த மகாபலி பிரகலாதனின் பேரன், விரோசனின் மகன். மகாபலியின் அட்டகாசம் தாங்காமல் தேவர்கள் துன்பப்பட்டார்கள். ஸ்ரீமன் நாராயணிடம் சரணடைந்து தங்களை காப்பாற்ற வேண்டினார்கள். பரமனும் அதிதிக்கு வாமன ரூபத்துடன் மகனாக பிறந்தார். வாமன அவதாரத்திலேயே பகவானுக்கு சூரியனே வந்து உபநயனம் நடத்தி வைத்தானாம். இப்போது பிரம்ம தேஜஸோடு ஜொலிக்கிறார் வாமனன். இச்சமயத்தில் பலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் செய்கிறார். அதை கேள்விப்பட்டு அந்த யாகத்திற்கு வருகிறான் பரமன். எல்லாவற்றையும் மறைத்து குள்ளமாய் வருகிறான். அதுவும் யாசகனாய் வருகிறான். வந்து நின்ற வாமனனை பார்த்து வியப்படுகிறான் மகாபலி. அப்படி ஒரு பிரம்ம தேஜஸ் அந்த இளம் முகத்தில். என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன். வாக்கை கொடுத்து விடுகிறான் முதலில். பரமனோ தன் சின்ன திருவடியை காட்டி 3 அடி மண் வேண்டும், அவ்வளவே என்கிறான். சுக்கராச்சாரியாருக்கு வந்திருப்பவன் சாதாரணமானவனாக தோன்றவில்லை. மகாபலியை எச்சரிக்கிறார். என்றாலும் மகாபலி கேட்கவில்லை. இந்த பால்வடிய முகம் கொண்ட இவன் யாராக இருந்தாலும் கேட்டதை கொடுப்பேன், வாக்கை தவறமாட்டேன் என்கிறான். நல்லோரை துன்புறுத்தும் தாழ்ந்தவனுடைய உறுப்பு அழிக்கத்தக்கது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனால்தான் வாமனனுக்கு பலி சக்கரவர்த்தி 3 அடி மண் தானம் செய்தபோது சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து தீர்த்த கிண்டியில் வாயை அடைத்து கொள்ள உடனே வாமனன் தனது கையில் உள்ள பவித்திரத்தின் நுனியால் சுக்கராச்சாரியரின் கண்ணை குத்தி விடுகிறார்.
அவருக்கு ஒரு கண் போய்விடுகிறது. இதை தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய என்று பெரியாழ்வார் பாடுகிறார். வாமன் திருவிக்கிரமனாக வளர்ந்து பூமியை ஓரடியும் விண்ணை 2வது அடியாலும் அளந்து 3வது அடியை பலியின் சிரசில் வைத்து அவனை கொல்லாது பாதாள லோகத்திற்கு அனுப்பிவிடுகிறான். மகாபலி செய்த தான தர்மங்களுக்காக பாதாள உலகை ஆளும் வரத்தை பெற்றான். 3 உலகங்களையும் வென்று மறுபடியும் இந்திரனுக்கு அவனுக்குரிய தேவலோகத்தை மீட்டுத் தருகிறார் பரமன். வள்ளுவர் கூறும் வெஃகாமை நாளையும் தொடரும். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.